ஈஸியான முறையில் ரவா தோசை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: ரவா, அரிசி மாவு, மைதா மாவு, நறுக்குன வெங்காயம், மிளகு, சீரகம், நறுக்குன இஞ்சி, நறுக்குன பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு. ஒரு பாத்திரத்தில் கிளாஸ் வச்சு ஃபஸ்ட்டு ரவா போட்டுங்க. ஒரு கிளாஸ் ஃபுல்லாக போட்டுங்க. 100% இருக்கணும். ரவா தோசைக்கு ரேஷியோ ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு, அது 3/4 பங்கு இருக்கணும், 75%. நெக்ஸ்ட்டு மைதா, அது 25%, 1/4 பங்கு. அடுத்தது மிளகு 1/2 இடித்து தேவையான அளவு போட்டுங்க. அடுத்து சீரகம் தேவையான அளவு, பச்சை மிளகா, தேவையான அளவு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா நிறைய போட்டுங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுங்க. இதில் போட்டாலும் ஓகே, நீங்கள் தோசை ஊற்றும் போது அது மேலே தூவி விட்டாலும் ஓகே. உப்பு தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்தை விட இது இன்னும் நல்லா தண்ணியாக இருக்கணும். ஏன்னா ரவா ஊற மாவு கெட்டியாகிட்டே இருக்கும். அதனால் தண்ணி நல்லா நிறையவே ஊற்றிங்க. நல்லா ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கிட்டு நல்லா கலக்குங்க. அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ரவா ஊறத்துக்கு விட்டுருங்க. நல்லா ஊறதுக்கப்புறம் எடுத்து மாவு பதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஒரு பெரிய கரண்டியோ இல்லை கிளாஸோ எடுத்து நல்லா மாவு பதம் பாருங்கள். ரவை நல்லா ஊறி வந்திருக்கும். அப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் மாவு. மேல்கொண்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குங்க. தண்ணி மாதிரி இருந்தால் தான் ரவை தோசை நல்லா வரும். அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. உங்களுக்கு பாருங்கள், இந்த பதம் கரெக்டாக இருக்கா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா பாருங்கள். கேஸ் ஆன் பண்ணி தவா வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. லைட்டு சூட்லேயே ஊற்றிடாதீங்க, ஒழுங்காக வராது. நல்லா சூடு பண்ணி மாவு நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க. நல்லா பெரிய கரண்டியில் நல்லா இப்படி தோசை மாதிரி ஊற்றாமல் நல்லா கொஞ்சம் இப்படி நான் எப்படி ஊற்றுறேனோ அதே மாதிரி ஊற்றிடுங்க. அப்புறம் ஆயில் போடுங்க.
போட்டு அப்பயே தோசையை வைக்காதீங்க, கொஞ்ச நேரம் கழித்து இப்படி வந்து நல்லா அழுத்தி விடுங்க, மேலே லைட்டாக பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா கார்னரில் நல்லா எடுங்க, பொறுமையாக எடுங்க. வேகமாக எடுத்திங்கன்னா அது கிராக் விட்டுரும், அதனால் நல்லா பொறுமையாக எடுத்து திருப்புங்க. அவ்வளோதான், நம்ம ரவா தோசை ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இது கூட நம்ம எந்த சட்னி வேணால் வச்சு சாப்பிடலாம். எனக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி, ஸோ நான் தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.